நிறைய பேர் இந்த பண பிரச்சனை இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் நான் இப்ப சொல்லிடுறேன். ஆஹ் கர்ம வினை வறுமை. நவகிரகத்தினால நம்ம ஏற்கனவே நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அந்த பாவத்தோட பலன் தான் இந்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிக்கிறீங்க. அதனாலதான் இந்த பண பிரச்சனை அதுவும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களா இருக்கட்டும் எல்லாமே அதனாலதான் வருது. அதுல முக்கியமா இந்த வறுமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே ஜீரோ, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமையில உள்ளவங்க, பணமே தங்கல, குடும்பமே தொழில் நடக்கல, அதான் தற்கொலை பண்ணிக்கலாம், எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, அது மந்திரம் கூட சித்தி ஆகல, மாந்திரிகம் பழிக்கல, பணம் தங்கல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க, வில்வ செடி இருக்கு இல்லையா, வில்வ செடியில வந்து விதை எடுக்கணும். விதையை வந்து செடியை பிடுங்கி நட்டுலாம் வைக்கக்கூடாது, விதை போட்டு நீங்களே வளர்க்கணும். இதே மாதிரிதான் பசுஞ்சாணி, விவசாய மண், வயல்ல இருக்கிற மண் எடுத்து அதுல வந்து அந்த வில்வத்தோட விதையை போட்டு செடியை நீங்க வளர்க்கணும். செடி எத்தனை செடி வளர்த்தாலும் சரி, அந்த செடியை வளர்த்து சிவன் கோயில்ல தானம் பண்ணணும். சிவன் கோயில் தானம் பண்றதுங்கிறத விட அங்க நட்டு வைக்கணும். சிவன் கோயில்ல யார் ஒருத்தன் ஒரு வில்வ செடியை வந்து முளைக்க வச்சு, அதாவது அந்த விதைக்கு உயிர் கொடுத்து அதை வளர்த்து அந்த கோயில அந்த செடியை வைக்கிறானோ அவன் வந்து மிகப்பெரிய ராஜயோகம் அவனுக்கு கிடைக்கும். இது ரொம்ப பெரிய விஷயமோ மந்திரமோ வேற எந்த விஷயமும் கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு இங்க பண பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு குடும்ப கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லாத ஆளு இங்க யாருமே கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமா ஒரு பிரச்சனை பண பிரச்சனை. நீங்க என்ன வேணும், நீங்க மந்திரம் சொல்ல வேணாம், ஒருமே பண்ண வேணாம், நீங்க பூஜை பண்ண வேணாம், இந்த வில்லத்தை மட்டும் நீங்க சிவன் கோயில்ல கொண்டு நட்டு வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வரவங்களுக்கு பண பிரச்சனையே லைஃப் லாங் எப்பவுமே வராது. அவங்க கர்ம வினை தீந்துரும், அடுத்த பிறவி அவனுக்கு கிடையாது. எந்த மாதிரி விஷயங்கள், எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கர்ம வினைகள் இருக்கு, வாழ்க்கையே ஒரு ஜீரோ, அவ்வளவுதான், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறவங்க கூட இதை பண்ணாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வேற அந்த செடி வளர வளர அந்த செடி துளிர்க்க துளிர்க்க அவங்க வாழ்க்கை துளிர்க்கும். நான் தனவாசத்தில் தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு வில்லத்தை பத்தி பேசும்போது சொல்லியாச்சு. சிவன் கோயிலே வில்வம் வைக்கணும், அதான் நீங்க எத்தனை வில்வனும் வைக்கலாம். சிவன் கோவில்ல வில்வ காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காயில இருக்கிற விதையை எடுத்து நம்ம எடுத்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுல கொண்டு வந்து பண்ணலாம், அடிச்சா தாராளமா பண்ணிக்கலாம். அதே சிவன் கோயில திரும்ப கொண்டு போய் வைக்கலாமா? புரியல. அதே சிவன் கோவில்ல திரும்ப கொண்டு போய் வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம், அவங்க வளர்க்குற மாதிரி இருந்தா வைக்கலாம். செடி வந்து சாகாம பாத்துக்கங்க. சப்போஸ் அந்த செடியை வந்து பராமரிக்க முடியாம அந்த செடி பட்டு போச்சுன்னா கூட வேற செடி வச்சுங்க, தப்பு கிடையாது. சரியா? இது மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ வைக்கலாம். யாரு ஒருத்தன் 108 வில்வ செடியை 108 சிவன் கோயில்ல ஸ்தாபனம் பண்றானோ அவனுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். அது வளர வளர உங்க வாழ்க்கையும் வளரும், உங்க வம்சமும் வளரும்.